அனைவருக்கும் வணக்கம். நான் பனங்காட்டு படை கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் லாரன்ஸ் நாடார் பேசுகிறேன். இந்த பதிவு யாருக்குன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மத்திய மாவட்ட செயலாளர் செல்லத்துடன் நாடார் அவர்களுக்கு இந்த பதிவு. நேற்று ஆதன் யூடியூப் சேனல் தொலைக்காட்சியில் உங்களுடைய விவாதத்தை நான் பார்த்தேன். அதில் எங்கள் பனங்காட்டு படை கட்சியை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. இருக்கட்டும், நீங்கள் பயணிச்சிட்ருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சமுதாய ஒழிப்பு, ஜாதி ஒழிப்பு சொல்கிறீங்களா? உங்களுக்கு 2 பசங்க 2 மக்கள் இருக்காங்க, நான் கேள்விப்பட்டேன். அதில் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு. அதை பற்றி நான் பேச விரும்பலை. பேசணுன்னா நான் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் நான் பிறக்கலை. அது இருக்கட்டும். உங்கள் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை தானே? பையன் படிச்சுட்டு தானே இருக்காப்புல. அவருக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்கள? நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற இதே ஜாதி ஒழிப்பு வச்சு உங்கள் பையனை, நீங்கள் பயணிச்சிட்ருக்கிற இதே கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய சமுதாயம் பறையறு ஜாதியில் உங்கள் பையனுக்கு பொண்ணு கட்டி கொடுத்துட வேண்டியதானே? நானும் வட சென்னை பெரம்பூரில் தான் இருக்கிறேன். எனக்கும் இதே பறையர் சமுதாயத்தில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. தயாராக இருக்கீங்களா? கட்டி கொடுத்துட வேண்டியதானே? கட்டி கொடுத்து ஜாதி ஒழிப்பை நிரூபித்து கட்டிட வேண்டியதானே? அதே மாதிரி உங்கள் கட்சியில் எல்லா ஜாதியும் ஒற்றுமையாக ஒன்றா பார்க்கணும். உங்கள் திருமாவளவன் அனைத்து ஜாதிக்கும் உள்ள தலைவர்னு சொல்கிறீங்க. சரி, உங்கள் கட்சி கொடியில் அம்பேத்கர் படத்தை மட்டும் வச்சு நீங்கள் பயணிச்சிட்ருக்கீங்களே. எல்லாருக்கும் பொதுவான ஒரு கட்சி, எல்லாருக்கும் பொதுவான ஒரு தலைவர் அப்படின்னா, பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய படத்தையும், பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவருடைய படத்தையும், ஐயா மார்ஷல் நேசமணி நாடார் படத்தையும், இவங்க படத்தெல்லாம் நீங்கள் வச்சு பயணிக்க வேண்டியதானே? அப்படின்னா நாங்கள் ஒத்துக்கிறோம். நீங்கள் ஒரு ஜாதி ஒழிப்பு தான் நாங்கள் ஒத்துக்கிறோம். உங்கள் கட்சியை, உங்கள் தலைவர் சமத்துவ தலைவர் தான் ஒத்துக்கிறோம். ஜாதி ஒழிப்பு போராளி ஒத்துக்கிறோம். ஆனால் ஊரை நல்லா ஏமாத்துறீங்க. ஊரையும் உலகத்தையும் ஏமாத்துறீங்க. உங்களுக்கு மட்டும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கொள்கை, ஊருக்கு ஒரு உபதேசம், உங்களுக்கு ஒரு நடைமுறையா? நான் கேட்குறேன். தயாராக இருக்கீங்களா? நீங்கள் ஜாதி ஒழிப்புன்னு சொல்கிறீங்க. உங்கள் பையனை நீங்கள் பயணிச்சிட்ருக்கிற அதே பறையருக்கு நீங்கள் கட்டி வைங்க. உங்கள் கொடியில் எல்லா சமுதாய தலைவர் படத்தையும் போடுங்க. இதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா?